இன்னைக்கு நம்ம கிங்டம்ங்கிற அந்த ஜாம்பி சீரிஸோட 3வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 வீடியோவை பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாருக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குது போல. அங்கே அந்த சீஃப் இருக்கிறான்ல, அவனோட முன்னிலையில் இந்த மருத்துவர் தான் அந்த இறந்தவங்களை திருப்பி கொண்டு வர பூவை வச்சுட்டு இது மூலமாக நம்மளால இறந்து போனவங்களை திருப்பி உயிரோட கொண்டு வர வைக்க முடியும். ஆனால் அப்படி இறந்து போனவங்களோட உடம்பு வந்து அழுகி போயிடுச்சுனாலோ இல்லைன்னா அவங்க பிரெயின் வந்து டெட் ஆயிருச்சு அப்படின்னா இது வேலை செய்யாதுன்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த சீஃப் எந்திரிச்சு வெளியில வரும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் பேசிக்கும் போது தான் தெரியுது ஜாப்பனீஸ் ஆர்மிங்கிறது இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கு. அவங்களை எழுத்து நிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியோட தான் ஒரு ப்ரிப்பரேஷன் அங்க போய்கிட்டு இருக்க. அந்த சீஃப் ஒரு இடத்துல போய் நிப்பானா, அந்த இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடி எல்லாம் கிடக்கும். ஆனா இப்ப இறந்து போயிருந்திருக்காங்கல்ல, இவங்களா வேற யாரும் கிடையாது, நம்ம ஷின் இருக்கிறான்ல அவனோட ஊரை சேர்ந்தவங்க தான். அந்த டெட் பாடிஸ் பக்கத்திலேயே தான் ஹானுமே உட்காந்துருப்பாரு. அந்த சீஃப் அங்க வரத பார்த்தோன்னே என்னடா ஆரம்பிக்க போறியான்னு கேட்க, கட் பண்ணா பிரசன்ட்ல சூரிய வெளிச்சம் இருந்த போதிலும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பேய் மாதிரி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும். நம்ம பசங்களுக்கு ஒரே அதிர்ச்சி தான், எப்படா வருது, சரி அது வந்துருச்சு, திருப்பி நம்ம அதை அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்கணும்னு நெருப்ப கொளுத்துறதுக்காக கட்டையில வச்சிருப்பானுங்களா, அதை திருப்பி எரிக்கலான்னு பார்த்தா இல்ல இப்பதான் தண்ணி ஊத்தி அணைச்சிருப்பானுங்க, வேலைக்காகல. டைரக்டா ஒரு 2-3 அம்பு விட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த கூட்டம் வந்து கலையிற மாதிரி தெரியல. உடனே அந்த அம்பு விட்டவங்க எல்லாம் சுவருக்கு பின்னாடி போக முடியாதுன்னு அந்த தண்ணியில இருக்கிற அந்த தெப்பத்து மேல ஏறலான்னு பார்த்தா இல்ல, அதுக்குள்ளே அந்த ஜாம்பிஸ் அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அந்த சுவர் மேல இருக்கிறவங்களுமே அம்பு எல்லாத்தையும் மலை மாதிரி எய்துகிட்டு இருக்க, ரெண்டாவதா இன்னொரு தெப்பம் இருக்கும், அதுல இருக்கிறவங்களே அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணக்குள்ள எப்படியோ அந்த தெப்பத்தை கொஞ்சம் உடைச்சு விட்டு சில பேர் மட்டும் எஸ்கேப் ஆகுறாங்க தண்ணிக்குள்ள போய். அங்க ஒருத்தர் சோலோவா நின்னுகிட்டு அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஓகே இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஒரு அளவுக்கு கணிசமான அளவுல ஜாம்பி கூட்டம் கிட்ட வந்தோடனே தயாரா இருங்கடான்னு சொல்லி வேகமா ஓடி வந்தவர் அப்படியே ஒரு ஜம்ப் போடுவாரு. என்னன்னா அந்த இடத்துல தான் அவங்க ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள மொதுன்னு ஏகப்பட்ட ஜாம்பிஸ் விழுக ஆரம்பிக்கும். மூங்கில்கள் எல்லாத்தையும் கூர்மையாக்கி வச்சிருப்பானுங்க. அதுல எல்லாம் வந்து ஜாம்பிஸ் அதுவா குத்திக்குது. கீழே அந்த குழி நிறைய விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த குழியெல்லாம் நம்பி இன்னும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் கரெக்டா அந்த செவர்கிட்ட வரும்போது இவங்க கேனன்லாம் வச்சிருப்பாங்க. அதை வச்செல்லாம் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3-4 தடவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே அந்த கேனனுங்கிறது பெருசா உதவிகரமா இல்ல. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த கேனனையே வந்து அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல வந்து உடைய ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டா அந்த செவரையே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாம்பிஸ் எல்லாம். அந்த ஜாம்பிஸ் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க முயற்சி பண்ற சில சோல்ஜர்ஸுமே அந்த ஜாம்பிஸால கடிப்பட அசிஸ்டன்ட் தான் காப்பாத்துறதா முக்கியம்னு யோசிக்காம அந்த சோல்ஜர்ஸுமே வந்து வெட்டி சாச்சிட்டு இருக்கிறானா. நம்ம ஹீரோவுக்குமே புரிஞ்சிருச்சு, ரைட் இதுக்கு மேல கண்டிப்பா இதை தடுக்க முடியாதுன்னு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, அங்க இருந்து அந்த தடுப்பையே வந்து கம்ப்ளீட்டா அடிச்சு சாச்சிட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பேய் மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஷின்னும் இன்னும் சில சோல்ஜர்ஸ் அந்த தெப்பத்துல தண்ணிக்குள்ள இருப்பாங்களா, அதுல ஒருத்தனுக்கு கடிப்பட்டு இருந்திருக்கும். அவன் அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு சரி அப்புறம் என்ன தண்ணிலேயே போவன்னு திருப்ப போட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க. அங்க ஒரு பாலத்துக்கிட்ட வெடி மருந்தெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அங்கேயுமே ஏகப்பட்ட சேதாரங்கள்லாம் நடந்திருக்கும். ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்குது. இப்ப தப்பிச்ச அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் திருப்பி அந்த ஊரோட மதில் செவர்ல ஏறலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க. ஏனி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கதவை நீக்க மாட்டாங்க. ஆனா தப்பிச்சதே ஒரு 10-15 பேரா தான் இருக்கும் போல. மத்த எல்லாருமே பின்னாடி வர ஜாம்பி கூட்டங்களால மாட்டிக்குவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வழியா தான் போய் ஆகணும். பட் ஆல்ரெடி அங்கேயும் ஜாம்பிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பின்னாடி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெனரல் தான் வாங்க இந்த பக்கம் போல, போர்க்காலத்துல பயன்படுத்துற ஒரு பங்கர் ஒன்று இருக்குதுன்னு வேற திசையில கூட்டிட்டு போறோம். அவங்க அப்படி அந்த பங்கர் கிட்ட வரும்போது கரெக்டா நம்ம ஷின் கூட இருந்த ஆளுங்களும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த பங்கர் பூட்டி இருந்திருக்கு. பின்னாடி அந்த ஜாம்பிஸ் எல்லாமே வர ஆரம்பிக்க சைடுல இருக்கிற மரக்கட்டையெல்லாம் எடுத்து முட்டு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் இவங்க அச்சு ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த ஜாம்பிஸ் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்க இவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோட அசிஸ்டன்ட் விட்டா வேலைக்கு ஆதாரான்னு அவரோட சோடை எடுத்து அந்த பூட்டுக்குள்ள விட்டு அது மேல கல்லை வச்சு அடிச்சு எப்படி அந்த பூட்டை உடைக்கிறாரு. எல்லாரும் அது வழியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கக்குள்ள அதுல ஒருத்தருக்கு மட்டும் அந்த ஜாம்பி கடிச்சிருந்திருக்கும் போல. நம்ம ஹீரோஸ் கூட வராம அவரோட சோடை எடுத்து அந்த கேட்டோட சங்கிலிய அவரோட வயிறோட சேர்த்து அப்படியே குத்திடுவாரு. நீங்க போங்க, நீங்க போய் நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் ஒத்தையால நின்று தடுத்துக்கிட்டு இருப்பாரா. எல்லாருக்கும் வருத்தம் தான், இருந்தாலும் முன்னேறி போகணும்னு அங்க இருந்து கிளம்பக்குள்ள அப்போ நம்ம ஷின் மட்டும் அந்த ஆள் கிட்ட போக அவருக்கு நம்ம ஷின்னை ஏற்கனவே தெரியும் போல, என்ன மன்னிச்சிடுடான்னு சொல்லக்குள்ள அவருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இறப்பத்தலுக்காக கழுத்தை அறுத்து விட்டுருவான். இப்படி போட்ட பிளான் எல்லாம் மொத்தமா பாலாயிருச்சுங்கிற சோகத்தோட ஹீரோ வரும்போது அங்க இருக்கிறவங்கலாம் ஆமா காலையில இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிடணும் சொன்னீங்க, ஏன் அது போகலங்கிற ஒரு கேள்வி கேட்க நானுமே அப்படிதான் நினைச்சேன். ஆனா கூட்டிட்டு போய் இருக்கிற எல்லாரையும் காவு கொடுத்துட்டுன்னு சொல்லி இன்னுமே நம்ம ஹீரோ பயங்கர கில்ட் ஆகுறான். இப்போ அதுவே அந்த உறைஞ்ச பள்ளத்தாக்குல இவங்க வந்த வழியில நிறைய ஜாம்பிஸ் இருக்குதுங்கிற காரணத்துக்காக மலை மேல ஏறி அந்த நர்ஸும் அந்த பாலுங்கிறவனும் எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா இப்போதைக்கு சூரிய வெளிச்சத்துக்காக இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடங்குற மாதிரி தெரியலனா
கண்டிப்பா இது டெம்பரேச்சருக்கு தான் பயப்படுற மாதிரி தெரியும். ஆல்ரெடி குளிர்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா காலங்காத்தாலுமே நம்மளால ஜாம்பிஸ் கிட்ட இருந்து சேஃபா இருக்க முடியாதுன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போறதுமே ரொம்ப கஷ்டம் தான். அதனால டே பால், ராணி அந்த சீஃப்னு சொல்லி நீங்க எல்லாருமே ஒரே கிளானை சேர்ந்தவங்க தானே, அப்படின்னா உனக்கு அடைக்கலம் கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த நியாயமான மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாப்ல, நம்ம வெள்ளதாடி மினிஸ்டரை கூட அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாருல, அவரு அந்த ஊரோட லோக்கல் போலீஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதுல ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டு சில லேடிஸோட டெட் பாடி எல்லாம் காட்டுறான். இவங்களோட பாடிங்கிறது இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்தோரமா கிடைச்சது அப்படின்னும் இவங்க கூடயே வந்து சில பிறந்த குழந்தைங்கலாம் வர இருந்ததாமா. பிளஸ் அந்த லேடிஸோட பாடி எல்லாத்துலயும் சிமிலரா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க இப்பதான் ரீசெண்டா குழந்தைய பெத்தெடுத்த மாதிரி தெரியுது. யார் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவத்தை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இது நடந்த இடங்கிறது இப்போ ராணியோட ஃபேமிலி வசிக்கிற ஒரு பர்டிகுலர் இடம் அப்படின்னு அந்த இடத்தோட பேரை மென்ஷன் பண்ணக்குள்ள என்னதான் அந்த குயினோட கிளானை சேர்ந்த ஒருத்தராகவே இருந்தாலும் இந்த மினிஸ்டர் கொஞ்சம் நியாயமான ஆளு, அதனால என்னமோ தப்பா பண்றாங்கன்னு அவருக்கும் டவுட் வருது. ஏன்னா ஏற்கனவே அந்த வெள்ளதாடி மினிஸ்டர் வர இவர்கிட்ட வந்துட்டு இந்த சீஃப் என்னமோ தப்பா பண்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பார்ல, அதனால என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க அதுவே இந்த ராணி ஜோசியம் கேட்கறதுக்காக வந்து உட்காந்துருப்பாளா. அப்போ அந்த ராணி உட்காந்துருக்க பின்னாடி அவங்க யாரோ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுங்களோட டெட் பாடி நம்ம கொண்டு போய் போட்டிருந்தோம்ல அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த விஷயம் எக்காரணம் கொண்டு அப்பாவோட காதுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா கூடிய சீக்கிரம் அவருக்கு தேவையான ஒரு பேர பிள்ளைய நான் பெத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. அந்த சீஃபுக்கே இவ பிரெக்னண்டா இல்லைங்கிற விஷயம் தெரியாது போல. அதுவே இந்த பாலும் அந்த நர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ராணியோட அப்பனான அந்த சீஃபை போய் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக போன எபிசோட்ல தான் அவன் கேபிட்டல்ல இருந்து வந்திருப்பான். ஸோ அதனால இங்க தான் பக்கத்துல இருந்திருக்கான் போல, இங்க ஸ்டே பண்ணியிருக்கான். பாலை பார்த்தோன்னே நம்ம சீஃபுக்கு காண்டாகும், ஏன்னா அவன் ஊர்ல வச்சுதான் இந்த சீஃபோட பையனையே ஹீரோ போட்டு தெளிந்திருக்கான். அப்படி இருந்தும் நீ அந்த இளவரசனை கூடயே வச்சிருந்திருக்க பார்த்தே அப்படிங்கிற ஒரு காண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பால் ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். போன போது ஏதோ நீ நம்ம கிளானை சார்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன்னு சொல்லுவான். கூடவே அந்த நர்ஸுமே அந்த மருத்துவரோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ அவரோட அசிஸ்டண்டா அப்படின்னா நீ கண்டிப்பா தேவைப்படுவேன்னு அவங்க ரெண்டு பேருக்கு அடைக்கலம் தராங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஜெனரல் ஹானோட ஊர்ல ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாராலையுமே இங்க இருந்து வெளியில போக முடியாது, ஏன்னா அந்த மதில் சவருக்கு வெளியில அத்தனை ஜாம்பிஸ் இருக்கைக்குள்ள இப்போதைக்கு அரிசி எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. மூட்டைகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், தலை எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுவும் எவ்வளவு நாள் தாங்குன்னு கூட தெரியலன்னு ஒரு சோல்ஜர் சொல்லும் போது அடுத்தடுத்த நாள் தாங்குமாங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நாளை காலையில எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும் போது எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்கன்ட்டு வெளியில வரக்குள்ள அப்போ கூட இருக்கிற ஒருத்தர் ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த மனித கறியை சாப்பிடுற இந்த மிருகமா மாறுறதுங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி இது இப்படி கிடையாது இல்ல, இது இந்த மாதிரி யாருக்கும் பரவுனது இல்ல, இந்த ஐடியாவை அந்த சீஃப் தான் நமக்கு கொடுத்தான், மேபி அவனுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கலாம், அவன் தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த ஜெனரல் அப்படியே நின்றுகிட்டு இப்போ என்னதான்டா சொல்ல ட்ரை பண்றேன்னு கேட்கும்போது இல்ல நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதுக்கான பலனை தான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோமோன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஜெனரல் ஹான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த சூழ்நிலையில நம்ம அதை பண்றதா சரியா இருந்துச்சு, இப்போ கூட அந்த இடத்துல போய் நீ பண்ண செயல்களை மாத்துவியா அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னு வையேன், அதை நான் எந்த விதத்திலையும் மாற்ற மாட்டேன், ஏற்கனவே பண்ண செயல்களுக்காக வருந்தறதை விட்டுட்டு அடுத்தது என்ன பாருன்னு சொல்லியிருந்திருப்பானா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கவனிச்சிருந்திருப்பான். உடனே இந்த விஷயத்த போய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தலை எனக்கு என்னமோ இந்த ஒரு டிசீஸை பத்தி ஏற்கனவே அந்த ஜெனரல் ஹானுக்கு தெரிஞ்சிருக்க போல, அவனுங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஜெனரல் ஹானுக்கு மட்டும் இல்லாம அந்த சீஃபுக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, என் கூட வா, உன்னை நான் கண்டிப்பா இங்க இருந்து சேஃபா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ பார்த்தா ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோட என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு உனக்கு என்ன அந்த சீஃப் ஆர்டர் கொடுத்தானா அப்படின்னு கேட்பானா. என்னையா சொல்றேன்னு அந்த அசிஸ்டன்ட்டுக்கு புரியாம இருக்க, நான் அடுத்தடுத்து எங்கெங்க கிளம்பி போறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ அந்த ஜெனரல் ஹானுக்கு மெசேஜா சென்ட் பண்ணியிருந்திருக்கீல, அதை வச்சுட்டு தானே இவ்வளவு தூரம் என்னை பிடிக்கிறதுக்காக அந்த ராயல் கார்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, இந்த விஷயத்த ஜெனரல் ஹான் தான் சொன்னாரு, உன் கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் நீ எங்கெங்கெல்லாம் போகிறியோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்கன்னு, என் கூட இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னா நீ தானே இதை பண்ணியிருக்கன்னு கேட்க அந்த அசிஸ்டன்ட்டால நம்பவே முடியல, ஹீரோ என்ன நம்ம மேல சந்தேகப்படுறான்னு, ஏன்னா தன்னோட ஊரை விட்டுட்டு தன்னோட ஃபேமிலியை விட்டு தன்னோட பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃபை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு ஆபத்துக்கு மத்தியிலையும் உங்களுக்காக உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே நீங்க என்ன நம்பாம இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்க. அப்ப அங்க ஒரே ஆளுங்களாம் கத்துற மாதிரி இருக்கும். என்னடான்னு போய் பார்த்தா இந்த அரிசி மூட்டையெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல அந்த இடம் அப்படியே தீயால எரிஞ்சிருந்திருக்கும்.
தண்ணியை கொண்டு வந்து இவங்களும் எவ்வளவோ அணைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா சுத்தமா வேலைக்காகவே இல்லை. அப்புறம் இந்த இடத்த பாதுகாக்கிற பொறுப்பை வேற ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தாங்களா, அந்த சோல்ஜர் தான் இதுக்கு காரணம், நீ தான் அஜாக்கிரதையா இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு சோல்ஜர் அவனை கத்தி எடுத்து போட்டு தள்ளுறதுலாம் போயிடுவான். ஆனா அப்போ கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு இல்ல இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லி காலில் விழுகிறான். அவனோட குழந்தை காலையிலேருந்தே பசியில இருக்கிற காரணத்தால சரி யாருக்கும் தெரியாம உள்ள இருந்து கொஞ்சம் அரிசி எட்டு வரலாம் நான் தான் போயிருந்தேன். அப்படி போகும்போது தெரியாம என்னோட விளக்க கீழே போட்டுட்டேன். அதுல அந்த மூட்டை எல்லாமே உடனே பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலையே விழுந்துருவான். அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை தெரியாம தான் பண்ணியிருந்திருக்கான். என்ன பண்றதுன்னு ஹீரோக்கா இருக்கட்டும் அந்த ஜெனரல் ஹானுக்கா இருக்கட்டும் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த ஆர்மி கேம்ப்ல தானே அந்த சீஃபோட ஆர்டருக்கு கீழே நம்ம நர்ஸும் அந்த பால் பையனும் வந்து அடைக்கலத்துல இருக்கிறாங்க. அந்த நர்ஸ் கையோட அந்த செடியை வேற எட்டு வந்திருப்பாங்க போல. சோ அதுல இலைக்கு பின்னாடி ஏதோ சின்ன மொட்டு மொட்டு மாதிரி இருக்கும், லைக் ஏதோ எக்கு மாதிரி. தண்ணியில போட்டா எந்த ஒரு ரியாக்ஷனும் ஏற்படல. ஆனா அந்த ஜாம்பிஸ் தண்ணியை தாண்டி வர மாட்டேங்குது. என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது இவ்வளவு மோசமா போன ஒரு விஷயத்த உன்னால குணப்படுத்த முடியும் நம்பரையா புள்ளான அந்த பால் கேக்குள்ள ஒரு நோய்ங்கிறது எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும். அதே மாதிரிதான் இதையும் குணப்படுத்த முடியும் நான் நம்புறேன்னு நினைப்பாங்க. அப்போ அந்த ஹான் அங்க வந்துட்டு கையில என்னது புள்ளன்னு சொல்லி அந்த செடியை வாங்கி பாக்குறான். இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்டா அந்த பால் வாக்குமூலம் கொடுத்துட்றான். செத்தவங்களை வந்து இதை திருப்பி கொண்டு வருமாமா, இந்த நர்ஸ் தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிடுவானா. நர்ஸுமே ஆமா நான் எங்களோட மருத்துவர்கிட்ட இருந்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்குள்ள ஓ உங்க மருத்துவரா அப்படின்னா ராஜா இறந்து போயிட்டாரு. இறந்து போன ராஜாவை திருப்பி உயிரோட கொண்டு வரக்காக இதை தான் நாங்க பயன்படுத்தணுங்கிற விஷயமும் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லக்குள்ள இது ராஜா இறந்து போயிட்டாரான்னு சொல்லி அந்த பாலுக்கெல்லாம் இன்னுமே பெரிய அதிர்ச்சி. ஆனா இவ காலில் விழுந்துருவா. என்ன மன்னிச்சிடுங்க, ராஜாவோட பேஷண்ட் ஜேர்னலை வந்து எங்க மருத்துவர் வச்சிருந்தாரு, அதை நான் எடுத்து படிச்சு பார்த்தேன்னு சொல்லுவாங்களா. அதை கேட்ட சீஃபுமே ரைட் நீ அதை படிச்சிருக்கீனா அப்படின்னா உனக்குமே எப்படி இறந்து போனவங்கள திருப்பி கொண்டு வர வைக்கிறதுன்னு தெரியும், சரி என் கூட கிளம்பு நம்ம கேபிட்டலுக்கு போகணும்பா. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் ஹானா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்னு சொல்லி எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணிட்டு இங்கேயே அடைஞ்சு கிடந்திருந்த வேலைக்கு ஆகாது ஆர்மி இந்த நாட்டை விட்டு நம்ம வெளியில போகாத மாதிரி வெளியில சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்மியோட கேம்ப் எங்க இருக்குதோ அங்க போய் அந்த சீஃபை முதல்ல போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு கிளம்பணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்களா. அதனால இந்த சில சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் அந்த பங்கர் பக்கம்லாம் நின்றுகிட்டு இருக்கும்ல அது எல்லாத்தையுமே அந்த செவுத்துக்கிட்ட வர வைக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் அவங்களோட கையில கட் பண்ணி அந்த பிளட் மூலமா கீழே நிக்கிற ஜாம்பிஸை அட்ராக்ட் பண்ண அந்த ஜாம்பிஸ் கத்துற சத்தம் கேட்டு அந்த பங்கர் கிட்ட இருந்த ஜாம்பிஸ் எல்லாமே இப்ப அந்த செவர்கிட்ட வந்துருச்சு. நம்ம ஆளுங்களும் பிளாக் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த பங்கர் கிட்ட வராங்க. ஏற்கனவே ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல அவனோட பாடியை எடுத்து அப்படியே கீழே வச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணவங்களும் அதுக்கப்புறம் முன்னேறி போக ஆரம்பிக்க அந்த ஆர்மியோட கேம்ப்ல தான் அந்த நர்ஸுமே அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ வெளியில எதையோ சோல்ஜர்ஸ் எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு இவங்களும் சந்தேகப்பட்டு வராங்க. என்ன அந்த டப்பாக்குள்ள ஏதோ மிருகம் கத்துற மாதிரி இருக்குன்னு இவங்களுக்கு சந்தேகம் வரக்குள்ள இங்க நம்ம ஹீரோ கூட வந்த ஆளுங்க எல்லாருமே அங்க இருக்கிற ஒரு பெரிய செவுரை ஒண்ணு ஏறி வராங்க. இந்த இடத்துல தான் பாதுகாப்புக்கு ஆளுங்க கம்மியா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இதே இடத்துல தான் நினைக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது மேல ஏறினதுக்கு அப்புறம் அங்க அந்த ஆர்மி கேம்ப் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்புறம் கேம்புக்குள்ள இறங்கின சின்ன நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் கண்ணில் படுற சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஷின் கேம்புக்குள்ள வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இல்ல வேற எந்த ஒரு சோல்ஜரையுமே காணும். அந்த ஜெனரல் ஹான் கிட்ட வந்துட்டு தலை ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆளுங்க ஏன் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோட நிறைய பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நான் கம்மியான பேர் தான் இருக்கிறாங்கிறங்காட்டி நேரடியாவே போய் அந்த சீஃபை காலி பண்ணிடலான்னு அங்க இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுட்டு ஹீரோ பையன் அந்த சீஃபை போட்டு தள்ளான்னு நேரம் அந்த சீஃப் இருக்கிற ரூமுக்குள்ள போனா அங்க அந்த சீஃபை காணும். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவை அந்த ரூம்குள்ள வச்சு யாரோ லாக் பண்ண அப்போ ஒரு ஜாம்பி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும். அது ஆக்சுவலி ராஜாவா இருக்கும். அந்த சீஃப் ராஜாவை தான் அந்த பொட்டியில தூக்கி போட்டு வந்திருக்கான் போல. அந்த பொட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த நர்ஸுமே போயிருந்திருப்பாங்க. போய் அந்த பொட்டியை நீக்கி பார்த்தா உள்ள ராஜா இருக்க மாட்டாரு, இருந்தாலும் ஒரு ஜாம்பியை தான் கொண்டு வந்திருக்காங்க, விலங்கு போட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிறா. அப்போ ஒளிஞ்சிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கண்ணை கொண்டு வந்து நம்ம ஹானோட ஆளுங்க ஹீரோன்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் சுத்தி வளைக்க நம்ம ஹீரோவை அந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு வெளியிலேயே தான் அந்த சீஃப் நின்னுகிட்டு இருப்பான். அப்போ ஹான் சீஃப் கிட்ட இளவரசருக்கும் இந்த நாட்டுக்கும் துரோகம் பண்றதுக்கு அசிங்கமா இல்லையாடான்னு கேட்கும் போது யாரு துரோகிங்கிறத ராஜா முடிவு பண்ணுவாருன்னு சொல்லுவான். ஹீரோவை காப்பாத்தலான்னு அந்த ஹான் முன்னேறி போக பார்த்தா இல்ல அங்க இருக்கிற கமாண்டர்ஸா இருக்கட்டும் ஈவன் அந்த சீஃபா இருக்கட்டும் அவங்களுமே அலோவ் பண்ற மாதிரி தெரியல. எப்பப்பெல்லாம் அந்த நாடு ஆபத்துல இருக்கோ அப்பப்பெல்லாம் உன்னோட விசுவாசத்தை அந்த நாட்டுக்காக நீ கொடுக்கதா செஞ்சிருக்க. ஆனா அதுக்காக இப்படி ஒரு துரோகியா இருக்கிற இளவரசர் உன்னோட ஸ்டூடெண்டா ஒரு காலத்துல இருந்தாங்கிற காரணத்துக்காக நீ துரோகிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி அந்த சீஃப் பேசிட்டு இருப்பான். ஹீரோ ஜாம்பியா இருக்கிற அந்த ராஜா கிட்ட மாட்டிருப்பான்ல. ஆனா அவனால அவங்க
அப்பாவை கொலை பண்ண முடியல. அப்பாங்கிற பாசங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அவங்க அப்பாவை அப்போ கொலை பண்ணிட்டானா உண்மையாலுமே அவங்க அப்பாவை கொலை பண்ண ஒருத்தங்கிற மாதிரியான நேம் வந்துடும்ல. அவங்களோட எய்முங்கிறது ப்ரூவ் ஆயிரும். அதனால என்ன பண்றதுன்னு அவன் குழப்பத்தில் இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஒரு மெமரி ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ பையன் சின்ன வயசுல இருக்கும்போதே அந்த ராஜா சொல்லி தான் வளர்த்திருந்திருப்பான் போல. இந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் பிடிச்ச எல்லாருமே இந்த ராஜ்யத்துல இறந்து போயிட்டாங்க, இல்லனா அவங்க பிறந்திருந்தும் அவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது இங்க இருக்கிற நிறைய பேரால மறுக்கப்பட்டிருந்திருக்குது. என்னால இந்த இடத்துல ஒரு உண்மையான ராஜாவா இருக்க முடியல, ஆனா உன்னால இருக்க முடியும். உண்மையில மட்டும்தான் நான் முழு நம்பிக்கையை வச்சிருந்திருக்கேன். இந்த எந்த ஒரு சூழ்ச்சியிலுமே நீ சிக்காம நீ ஒரு உண்மையான ராஜாவா இரு. அதுக்காக நீ எப்படியாவது உயிர் பொழைச்சாகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த சீஃப் என்னதான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினாலுமே இந்த ஹான் பயப்படாம 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லி உன் பேச்சை கேட்டங்காட்டி இன்னி வரைக்கும் நான் அந்த டிசிஷன் எடுத்ததுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறேன். 3 வருஷமா வெளியில தலை காட்ட முடியாம நான் இருந்திருக்கேன்னு சொல்லுவாரு. ஸோ அவர் ஆக்சுவலி அந்த இடத்துல ஸ்டே பண்ணதுக்கான காரணம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ பண்ணியிருந்திருக்கானுங்க. ஸோ அதை ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு செயலா அவர் பாக்குறாரு. ஆனா உப்பயுமே அமைதியா இருக்க முடியாதுன்னு அவர் பாட்டுக்கு நீ என்ன கொன்னுக்கடான்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த ரூமை அன்லாக் பண்றதுக்கு போக அந்த சீஃப் மற்ற சோல்ஜர்ஸ் கிட்ட ஹானை ஃபயர் பண்ண சொல்லுவாங்களா. அவரை எப்படி ஷூட் பண்றதுன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் தயக்க காட்டக்குள்ள நீங்க ஷூட் பண்றீங்களா இல்ல உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டான்னு கேட்கும்போது வேற வழி இல்லாம இருக்கிற எல்லாருமே அந்த ஜெனரல் ஹானை ஃபயர் பண்றாங்களா. அத்தனை புல்லட் உடம்புல இறங்கி இருந்தாலும் எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றணும்னு கரெக்டா அந்த டோரை மட்டும் அன்லாக் பண்ணி விட கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவங்க அப்பாவோட தலையை வந்து ஸ்லைஸ் பண்ணியிருந்திருப்பான். தன்னோட அப்பனோட தலையை எடுத்ததுக்காக ஹீரோ வருத்தப்படும் போது அந்த ஹான் அப்படியே தவிழ்ந்து வந்துட்டு இது எதுவுமே உங்க தப்பு கிடையாது, இது எல்லாமே எந்த விதத்திலுமே உங்க தப்பு கிடையாது, நீங்க தான் அரியணைக்கு உரியவன்னு சொல்லி அவர் இறந்து போக ராஜாவோட தலை அங்க தனியா கிடக்கும்ல. அதை பார்த்துட்டு அந்த சீஃப் அப்படியே ஒரு டிராமாவை போட்டுட்டு அந்த தலையை ஒரு துணியில எடுத்து வச்சு மிலிட்டரியை சேர்ந்த எல்லாரும் கண்கூடா பாத்தீங்களா இல்லையா, இளவரசர் நம்ம ராஜாவோட தலையை வெட்டி எடுத்துட்டாரு, இளவரசர் இந்த நாட்டோட ஒரு துரோகி, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அதுவே கேபிட்டல்ல அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இந்த டெட் பாடி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாருல, நிறைய பிரெக்னன்ட் லேடியோட பாடி கிடைச்சிருக்குதுன்னு அந்த தொப்பியில கயிறு வச்ச நபர் அவரு அந்த நியாயமான மினிஸ்டர் கிட்ட இப்போதைக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல, எனக்கு என்னமோ எவ்வளவு ஆங்கிள் டிசைனா யோசிச்சு பார்த்தாலுமே கண்டிப்பா இது குயினோட ஆளுங்க சம்பந்தப்பட்ட மாதிரி தான் தெரியுது, அதனால என்ன ஆனாலும் சரி குயினோட ஃபேமிலி இருக்கிற அந்த இடத்துக்கு போய் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் தீருவோம்னு சொல்லுவான். இப்படி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்கிற விஷயம் அந்த ராணிக்குமே தெரிய வருது. அதனால உடனடியா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற ஏகப்பட்ட பாடிஸை அப்படியே பொட்டில எல்லாம் போட்டு சில ஆளுங்க மூலமா அங்கிருந்து அனுப்பி விடுறாங்களா. அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ் ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து தேட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. முதல்ல எதுவுமே கிடைச்சிருந்திருக்காது. ஒருவேளை எதுவும் இல்லையோன்னு யோசிக்கக்குள்ளதான் அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரூம்ல மட்டும் ரத்த கரவன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. கூடவே அங்க செடிகள்லாம் நட்ட வச்ச இடத்துல இப்பதான் புதுசா மண்ணு வந்து தோணுன மாதிரி தெரியுதா, என்னமோ ஒன்னு இருக்குதேன்னு யோசிக்கக்குள்ளதான் இவங்க போகும்போது தான் சில டப்பாவா ஆளுங்க எல்லாரும் எதையோ தூக்கிட்டு போயிருந்தானுங்க. ஒருவேளை அதுவாதான் இருக்குமோன்னு சொல்லி போய் அவனுங்களை சேஸ் பண்ணி பிடிக்க அப்பதான் அந்த டப்பாக்குள்ள இப்பதான் மண்ணுக்குள்ள புதைச்ச சில டெட் பாடி எல்லாத்தையுமே எட்டு போயிருந்திருக்கானுங்க போல. ஸோ அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்போது எல்லாருமே லேடிஸ் அண்ட் இறந்து போன குழந்தைங்க எல்லாமே பெண் குழந்தைங்க. அந்த நியாயமான மினிஸ்டர் இருக்கிறாருல, ஸோ அவரையுமே கூட்டிட்டு வந்துட்டு இது எல்லாத்தையுமே காமிச்சு அந்த போலீஸ் தான் சொல்லுவார், இப்படி பெண் குழந்தைங்களெல்லாம் பார்த்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தைக்காக இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல ஸ்டே பண்ண வச்சிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராணியோட குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்த ஒரு ஆண் குழந்தைய தேடிட்டு இருக்கிறாங்கன்னு புரியுது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சங்குதிர சத்தம் ஒண்ணு கேக்குது. அதை கேட்டோன்னே அந்த மினிஸ்டருக்கு ஆச்சரியம். ஏன்னா இந்த விதமான சத்தங்கிறது ராஜா இறந்து போனா மட்டும்தான் எழுப்புவாங்க. உடனடியா ஒரு அரசபைக்கும் போக அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த சீஃப் இருக்கிறான்ல அவங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்க்ரால் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னதான் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இப்படி ஊருக்குள்ள நோயெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுல, இதை தடுக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்மி கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்காக அவரும் வந்திருந்தாரு. ஆனா அந்த இடத்துல அத்துமீறி நுழைஞ்ச ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் ராஜாவை போட்டு தள்ளிட்டாங்க. ஹீரோ ஒரு பச்சை துரோகி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இருக்கிற எல்லாரும் அழுகலாம் செய்யறாங்க. ராஜா இறந்து போயிருக்காருல, பாடியை கொண்டு வந்து அந்த இடத்துல அடக்கம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு சோல்ஜர் இந்த ஆர்மியோட ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் இருக்குல்ல பெரிய கை, அவர்கிட்ட வந்துட்டு ஜெனரல் ஹானோட பாடியை என்ன பண்ணலான்னு கேட்க அவருக்கு ப்ராப்பரான தகனம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஏன்னா
ஏன்னா இப்போதைக்கு அந்த சீஃபோட ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் வேணா அவர் ஏதோ ஒரு சாதாரண துரோகி மாதிரி தெரியலாம், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளெல்லாம் காத்த ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா போர் காலகட்டங்கள்ல தோளுக்கு தோல் நின்று சண்டை போட்ட ஒருத்தர். இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜா இறந்து போயிட்டாருன்னா இப்போ கண்ட்ரிக்கே அடுத்த ராஜா யாரா இருக்கும், ஒருவேளை ராணிக்கு ஒரு பையன் பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ராணியோட பையன் தான் அடுத்த ராஜாவா இருக்கணும் அப்படின்னு பேசினாலுமே கன்ஃபார்மா ராணிக்கு பையன் தான் பிறக்கணுங்கிற எந்த ஒரு கேரண்டியும் இல்லையே, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ராயல் பிளட் லைன்லேயே வந்து லைக் சில பேர்லாம் வந்து விட்டுலாம் போயிருந்துருப்பானுங்களே, அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் ஏதாவது பெற்று போட்டுருந்துருப்பானா, கூட்டிகிட்டு வரலாமா அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு மெசஞ்சர் ஒருத்தன் வந்துட்டு ராணிக்கு பிரசவ வலி வந்திருக்குன்னு சொல்லக்குள்ள இதை கேட்டோன்னே அந்த நியாயமான மினிஸ்டருக்கு சந்தேகம் வருது. அதுவே அந்த ராணி பார்த்தா அப்படியே ஜாலியாக அவள் ரூமில் உட்காந்து சில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை முதல்ல கொண்டாந்து கொடுங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ அந்த நியாயமான மினிஸ்டருக்கு சந்தேகம் வந்திருக்கும்ல, அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு இப்போ ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, ராஜா இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இத்தனை பிரெக்னன்ட் லேடிஸை கொலை பண்ணி அந்த ஆண் வாரிசு வேணும்னு விருப்பப்படுறது யாருங்கிறத நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாரு. அதுவே அந்த ஆர்மி கேம்ப்ல இந்த நர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க ஹீரோ ஒரு இடத்துல பிடிச்சி செஞ்சிருப்பாங்களா, இது போட்ட சண்டையால நம்ம ஹீரோக்கு சில அடியெல்லாம் பட்டிருக்கும் போல, அதனால சென்ட்ரலுக்கு போற வரைக்கும் நம்ம ஹீரோட காயங்கள்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்க்கறதுக்காக அந்த நர்ஸ் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்களா, அவங்களுமே ஹீரோவோட காயத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த நர்ஸ் கொண்டு வந்த தண்ணி மூலமா தரையில சம்திங் ஏதோ ஒன்று எழுதி காட்டுறான், ஏதோ ஒன்று பண்ண சொல்றான். ஹீரோ பையனை பிடிச்சி வச்ச மாதிரியே அந்த சின்ன இருக்கிறான்ல, சின்னதுக்கு அப்புறம் இந்த ஜெனரல் ஹான் கூட இருந்த ஆளுங்க எல்லாரையும் ஒரு இடத்துல போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆளுங்களாம் சொல்லுவாங்க, கண்டிப்பா நம்ம வரதுங்கிறது இவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருந்திருக்காங்க, நம்ம கூட ஏதோ ஒரு துரோகி ஒருத்தர் இருந்திருக்கான், ஒரு ஸ்பை ஒருத்தர் இருந்திருக்கான் அப்படின்னு சந்தேகப்படுறாங்களா. இதோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அவங்க நினைக்கக்குள்ள அதுக்கு ஷின் ஒத்துக்கிற நமக்குள்ள யாரோ ஒருத்தர் துரோகியா இருந்திருக்கலாம், ஆனா இங்க நான் சாக போறது கிடையாது, இறந்து போன ஜெனரல் ஹானுக்காக பழி வாங்கணுங்கிற உணர்வு உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்குமே என்னோட கிராமத்துக்காக அந்த சீஃபை பழி தீத்தாகணும், இங்க நான் சாகருக்கு விருப்பப்படலன்னு அவனோட கையில ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான் போல. அதுவே ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல, ஸோ அவனை மட்டும் தனியா ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்களா. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸுமே அவங்க கேம்ப் எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஓகே கிளம்பலான்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் கைதிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரக்காக சின்னையும் அந்த ஜெனரல் ஹானோட ஆளுங்களையும் கூட்டிட்டு வரலான்னு போனா அவனுங்க தான் ஏற்கனவே கயிறு அவுழ்த்து இருந்திருப்பானுங்களே. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வெளியில வந்தவனுங்க நம்ம ஷின் கையில ஒரு கன் இருக்க, அவள்தான் 3 பேர் தான் இருப்பானுங்க, இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் வெறி கொண்டு அடிச்சு அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டானுங்க, ராதர் வேகமா ஓடி வந்து கரெக்டா அந்த சீஃப் இருக்கிறான்ல அவனை பார்த்தோன்னே ஷின் அவசர அவசரமா கன்னை லோட் பண்ணி ஃபயர் பண்றானா. இந்த ஃபயர் பண்ற சத்தம் ஹீரோவுக்கும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்குமே கேட்க தான் செய்யுது. என்ன அந்த சீஃப் செத்துட்டானு பார்த்தா இல்ல, வேற ஒருத்தன் பக்கத்துல இருந்து அந்த புல்லட்டை வாங்கி இருந்திருப்பான், கண்டிப்பா மாட்டிக்குவோன்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சீஃபை போட்டு தள்ளுறது தான் அந்த சின்னோட பிளான். பட் வேலைக்கு ஆகல, கத்தி முனையில பிடிச்சிருந்திருக்கானுங்க. அப்போ ஹீரோவை அங்க அழைச்சிட்டு வரும்போது ஹீரோ அந்த நர்ஸை பார்ப்பான், என்ன முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையில. அப்போ அந்த சோல்ஜர்ஸுக்கு மத்தியில ஒரு கலவரம் வர மாதிரி தெரியும். என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஜெனரல் ஹான் ஒரு ஜாம்பியா மாறி இருந்திருப்பாரு. அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஈவன் அந்த சீஃபுக்கும் எப்படி இவன் ஜாம்பியா மாறினான்னு சொல்லி ஒன்றும் புரியாம இருக்கேன். அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட வந்து தான் அந்த ஜெனரல் ஹான் இறந்து போயிருந்திருப்பாரு. அப்ப கடைசியா சாகருக்கு முன்னாடி எப்படியோ உங்களை அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் சென்ட்ரலுக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவானுங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது என்னையுமே ஒரு மான்ஸ்டரா மாத்தி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நடக்கிற கலவரத்தை வச்சுதான் அந்த சீஃபோட முகத்திரையை கிழிக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோ அந்த தரையில தண்ணியை வச்சு எழுதி காட்டி நர்ஸ் மூலமா அந்த செடியை வச்சு இந்த ஜெனரல் ஹானை இப்படி மாத்தி விட்டு இருந்திருப்பாங்க. அந்த சீஃபோட தலையில சில ரத்த கரைகள்லாம் இருக்குமா, அந்த ஸ்மெல்ல பார்த்த உடனே நேரா ஜெனரல் ஹான் அவனை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் நெஞ்சில் அம்பு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிளஸ் அவங்க ஷூட் பண்றதுமே வந்து உடம்புல தான் இருக்கும். அதனாலே அந்த ஹானை சுத்தமா தடுக்கவே முடியல. அவன் நேரா வந்து அப்படியே அந்த சீஃபோட கண்ணத்தையே பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்காரனுங்க இவங்களோட கிங்டமை அப்போ அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க போல. எப்பரா இந்த ஜப்பான்காரனுங்களை டிஃபீட் பண்றதுன்னு தெரியாம ஜெனரல் ஹானும் அப்புறம் இந்த சீஃபும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த சீஃப் அந்த பிளான்ட்டை பத்தி சொல்லியிருந்திருப்பான். இது மூலமா இறந்து போனவங்கள நம்மளால உயிரோட கொண்டு வர முடியும்னு சொல்லுவானா. முதல்ல ஜெனரல் ஹான் அதெல்லாம் நம்பவே இல்லை. அப்படியே அது பாசிபிள் அப்படின்னாலும் எதுக்கு இது என்கிட்ட காட்டுற,
ஒருவேளை இந்த போருக்காக மேபி இறந்து போன நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரும் திருப்பி உயிரோட கொண்டு வந்து சண்டை போட வைக்கலாம்னு சொல்ற இடம்னு கேட்டதுக்கு அப்படியும் பண்ணலாம், இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சோல்ஜர்ஸோட பாடிங்கிறது இறந்து போனவங்களோட பாடி வந்து டிகே ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும், அழுகி போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அந்த மாதிரியான பாடியில இதை பயன்படுத்த முடியாது. ஆனா அதுக்குன்னு இப்போ ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்கிற சோல்ஜர்ஸை கொலை பண்ணி இதை யூஸ் பண்றது அதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது. அதுக்கு ஜெனரல் ஹானும் சரி நீங்க வேற என்ன சொல்ல வரீங்களாமான்னு கேட்கக்குள்ள இங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல மக்களோட ஜனத்தொகைங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது, அவங்களுக்கு வேற இப்போ புதுசா ஒரு தீராத நோய் ஒன்று வந்திருக்குது, அதனால அவங்கள நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். அவங்க எல்லாருமே நம்ம ஷின்னோட ஊர் மக்கள் தான். ஸோ ஷின்னுக்கு எதுக்கு இந்த சீஃப் மேலே இவ்வளோ காண்டுனா இதுக்கு தான். இதை பார்த்தா மக்களுக்கான ஒரு நாடு மாதிரி உனக்கு தெரியாம ஏதாவது ஆட்டுப்பட்டி மாதிரி தெரியுதாடான்னு கேட்பாரு அந்த ஜெனரல் ஹான். அண்ட் ஜெனரல் ஹானுங்கிறவர் ஒரு சோல்ஜர், லைக் ஒரு மிலிட்ரி ஆளு, அதனால தான் அவர் இப்படி யோசிக்கிறாரு. ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது எங்களோட ரத்தத்தை கொடுத்து இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரோட உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணி தாண்டா இந்த ஆர்மிலே ஜாயின் பண்ணுறோம். அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளால முடியலன்னு சொல்லி நாங்கள் மேக் பண்ண ப்ராமிஸையே பிரேக் பண்ணணுமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பாரு. இது அப்சல்யூட் கிரைம், என்னையில இந்த நான்சென்ஸில் சேர்த்திக்காதடான்னு அங்கிருந்து அவர் போக பார்க்க அப்போ ஒரு ஜாம்பி ஒரு அட்டாக் பண்ணவர், இவர் சோட வச்சு குத்திடுவாரு. பட் இருந்தாலும் அதை சங்கிலி வச்சு கட்டியிருந்திருப்பாங்களா, அந்த சீஃபுமே பார்த்தேல ப்ராடக்ட் எப்படின்னு, இந்த மாதிரி ஒரு ஜாம்பி இருந்துச்சுன்னா ஏன் இப்போ நீ கத்தியால இறக்குனில, இறக்குனதுக்கு அப்புறமே உன்னை அட்டாக் பண்றதுக்காக வரும். யோசிச்சு பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஜாப்பனீஸோட ஆர்மி ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு வந்து இங்க போர் தொடுக்க தான் போறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற 500 சோல்ஜர் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல் சோல்ஜர்ஸை நாட்டோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பேக்கப்புக்காக கூட்டிட்டு வரதுமே ரொம்ப கஷ்டம். அதனால இதுக்கு ஒத்துக்கோ, எப்படி பார்த்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த நோய்வாய்ப்பட்டு சாக தான் போறாங்க, அதுக்கு இப்படியாவது யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு போக போறாங்களேன்னு அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே துரத்தி பிடிச்சி அவங்களோட கழுத்தை நெரிச்சு தான் சாகடிச்சிருந்திருப்பாங்க. அப்படி சாகடிக்கும் போது ஒவ்வொரு சோல்ஜருக்குமே அந்த கஷ்டங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா இவ்வளவு நாள் இவங்களுக்காக தான் அந்த சோல்ஜர்ஸ் போய் ரிஸ்க் பண்ணி சண்டையே போட்டது. ஆனா இப்போ நம்மளால சண்டை போட முடியலன்னு சொல்லி இது வரைக்கும் யாரை காப்பாத்தினமோ அவங்கள இறையாக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்டு தான். அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் இருக்கிறாருல, அவரை கூட்டிட்டு வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே வந்து உயிர் தலை வச்சிருந்திருப்பாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த மருத்துவருமே வந்து இனிமேல் நான் வேலை பார்க்கலடா, நான் ஊருக்கே போறேன்டா அப்படின்னு கிளம்பி போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஜாம்பியா மாறின எல்லாரையுமே அந்த ஜாப்பனீஸோட ஆர்மி கேம்புக்குள்ள அவிழ்த்து விட்டுருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம்பே நாஸ்தி ஆயிருந்திருக்கும். இன்சிடென்ட்லாம் நடந்து அடுத்த நாள் காலையில நம்ம ஜெனரல் ஹான் அங்க வருவாரு. வந்து இறந்து போன தன்னோட நாட்டு மக்களை பார்த்து கண்டிப்பா உங்களோட இந்த தியாகங்கிறது என்னைக்குமே மறக்க செய்யாது, என்னாலுமே இது வீணாகவும் போகாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா உப்ப பார்த்தா நம்ம ஜெனரல் ஹானே அங்க ஒரு ஜாம்பியா மாதிரி இருக்கிற எல்லாரையும் கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பூவை வந்து டைரக்டா யூஸ் பண்ணி ஒருத்தர் ஜாம்பி ஆகுறாங்கன்னா அவங்க கடிக்கிறது மூலமா ஜாம்பியா மாற மாட்டாங்க, ராதர் அவங்க இறந்து போவாங்க, அவ்வளவுதான். இப்போ ஜெனரல் ஹான் அந்த சீஃபை கடிச்சிருந்திருக்காருல, சோ வேற யாரையும் கடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஹானோட தலையை வெட்டிட்டான். இது மூலமா அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் கன்வின்ஸ் ஆயிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கிங்க வேணும்னே கொலை பண்ணல. இப்போ எப்படி கண்ணு முன்னாடியே இறந்து போன ஜெனரல் ஹான் திருப்பி ஒரு மான்ஸ்டரா வந்து அதுக்கப்புறம் அவரை கொலை பண்ணாரோ அதே மாதிரி தான் ஹீரோ பையன் நம்ம கிங்கையுமே கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காங்க. இதுதான் ஜெனரல் ஹானுக்குமே வேணும். அதனால தான் தன்னை இப்படி ஒரு ஜாம்பியா மாத்தின அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஹீரோவும் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட அடுத்த தடவை இந்த ஜாம்பிஸா என்கவுண்டர் பண்றீங்கன்னா தலையை வெட்டி எடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லுவாரா. இருந்தாலும் ஜெனரல் ஹான் இறந்த போறதை என் கண்ணால பார்த்தனே, இது எப்படி பாசிபிள்னு அந்த மிலிட்டரியோட ஹெட் ஷாக் ஆக அப்பதான் நம்ம நர்ஸ் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க, அந்த பூவை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கூடவே அந்த மருத்துவரோட ராஜாக்கான அந்த ஜேர்னல் இருக்குதுல்ல, அதையுமே வந்து கொடுக்குறாங்க. அதையே அவர் படிச்சு பார்க்குறாரு. கூடவே நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நாட்டில் இப்போ ஒரு பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ் போயிட்டு இருக்குது. நம்ம நாட்டில் நிறைய மக்கள் வறுமையாலையும் நோயாலையும் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சாலும் எல்லாருக்கும் இந்த நாட்டில் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான செலிமை இந்த நாட்டில் இருந்தாலுமே ராணியும் ராணியோட கிளான் இருக்குதுல்ல, ஸோ இவங்க இருக்கிற மொத்த செல்வத்தையும் வந்து லூட் பண்ணுறாங்க. எந்த விதத்துலனா ஏகப்பட்ட டாக்ஸை போடுறது, திறமையான ஆளுங்களை விட்டுட்டு அதிகாரிகளா அந்த பால் மாதிரியான ஆளுங்களை போடுறதுன்னு சொல்லி லைக் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இப்போ இந்த மிலிட்டரி குரூப் ஹீரோ கூட சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நாட்டோட ராணிக்கு எதிராக இருக்கிற மாதிரி, பட் அதை பண்றாங்களே. இப்போதைக்கு அந்த ஜெனரல் ஹானோட ஆளுங்க எல்லாருமே அந்த சுவருக்குள்ள தானே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பசி பட்டினில இருக்க முதல்ல சென்ட்ரல்ல போய் அந்த ராணியோட முகத்திரையை கிழிக்கிறத விடவுமே இங்க இருக்கிற ஊர் மக்களை காப்பாத்துறது தான் முக்கியம்னு அந்த ஆர்மியோட ஹெட் இருக்கிறார்ல, ஸோ அவர் கூட சேர்ந்துட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா எப்படியும் ஆளுங்களுக்கு உணவு
நம்ம கொண்டு போய் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற ஜாம்பிஸை காலி பண்ணி ஆகணும். ஆனா மொத்தமா காலி பண்றதுங்கிறது நடக்காது. அதுக்கு பதிலா அந்த பங்கர் கிட்ட இருக்கிற ஜாம்பிஸை இவங்க வேற வழியில திசை திருப்பி மலையில இருந்து அந்த ஜாம்பிஸோட எண்ணிக்கைகளை குறைக்கிற விதமா இவங்க கேனனை யூஸ் பண்ணி ஃபயர் பண்றாங்க. அப்படி அந்த பங்கர் கிட்ட ஜாம்பிஸ் இல்லாத போது அந்த பங்கர் வழியா சோல்ஜர்ஸுக்கு உணவு எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அரிசி, முட்டை, கோழி, சிக்கனுக்காகலாம் அதையெல்லாம் வந்து கொண்டு வந்து அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. சோ யாரும் கவலைப்படாதீங்க, சீஃபை நம்ம ஹீரோ டேக் டவுன் பண்ணிட்டான். கூடிய சீக்கிரம் நமக்கு விடிவு காலங்கிறது பொறுக்க போகுது. அது வரைக்கும் நமக்கு தேவையான உணவுகள் இது மூலமா கண்டினியூஸா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம வரும்னு ஒரு ப்ராமிஸ் மேக் பண்றான் ஒரு சோல்ஜர். பேரலா நம்ம ஜெனரல் ஹான் கட்சங்காட்டி அந்த சீஃபுக்கு பயங்கரமான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம பெட் ரிடனா கிடப்பான். விட்டா இறந்துருவான் போல. எப்படியும் இவரை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த நர்ஸ் அங்கிருந்து போக பார்க்க அப்ப அந்த பால் நிறுத்திட்டு, இங்க பாரு, ராணி வந்து எங்கிட்ட ஆக்சுவலி இந்த ஒரு மெடிசனை எப்பவுமே கொண்டு வர சொல்லுவாங்க, இது எங்க அங்கிளை கியூர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா பாருன்னு சொல்லும் போது அதையும் வாங்கி பார்த்துட்டு, இந்த மரப்பட்டையா இது ஆக்சுவலி பெண்கள் பயன்படுத்துறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அங்கிருந்து போனவங்க திருப்பி வந்து, ஏய் ராணி பிரெக்னெண்டா இருக்கிறாங்களே, இதை அவங்க யூஸ் பண்ணவே கூடாது, பிரெக்னெண்டா இருக்கும்போது இதை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி பாசிபிள்? இந்த மரப்பட்டையை எப்ப இருந்து நீ ராணிக்கு எடுத்து கொடுக்குறேன்னு கேட்கும்போது இன்னும் ஒரு 3-4 மாசமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவான். என்னமோ தப்பா இருக்குன்னு அந்த நர்ஸுக்கு புரிய வர நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வேட்டையாடிட்டு வருவானுங்களே. நேரா போய் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணலான்னு போனா அந்த ஆள் கயிறெல்லாம் உழுத்துட்டு ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிருக்கான் போல. வெளியில இருந்து 3 சோல்ஜர்ஸை காலி பண்ணிட்டு வர போயிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு கேரேஜை வேற ஆட்டையை போட்டு போயிருக்கானாமா. ஆனா வெளியில போகும்போது இந்த மாதிரி ஹீரோ தான் என்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு, அதை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்காக தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்பான். நீங்க சொன்ன மாதிரியே காட்டுக்குள்ள ஒரு கேரேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் போய்கிட்டு இருக்க. கேரேஜுக்குள்ள யாருன்னா இந்த சீஃபும் அதுக்கப்புறம் நம்ம நர்ஸும் இருப்பாங்க. இவங்க கூடயே பின்னாடி குதிரையில அந்த பாலும் வந்துகிட்டு இருப்பான். அண்ட் அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சேர்ந்துகிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு இருந்திருப்பான்ல, அன்னைக்கு நைட்டு தன்னோட ஒய்ஃபை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்க கொஞ்ச நாள் சேஃபா இரு, இது எனக்கு தெரிஞ்சவரோட ஒரு இடம் தான், ரீசெண்டா ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் அரண்மனையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதனால அந்த பிரச்சனையில நானும் இன்வால்வ் ஆகி தான் ஆகணும், அதனால நீ இங்க இருக்கிறத உனக்கு சேஃபா இருக்குன்னு சொல்லும் போது அந்த அம்மா என்னன்னா, லைக் நான் இல்லைன்னா உங்களுக்கு யாரு சாப்பாடு சமைச்சு போடுவா, வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி பயங்கரமா கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இவருக்குலாம் கண்ணீரே வந்துடும். இந்த மாதிரி ஊர் உலகமே தெரியாத ஒரு முட்டாளுக்கு இந்த அளவுக்கு கேரிங்கான ஒரு ஒய்ஃப் கிடைச்சது நான் எப்ப பண்ண புண்ணியமோ தெரியல அப்படின்லாம் சொல்லி அப்படியே பயங்கரமா பேசிட்டு அதுக்கப்புறம் அமுச்சுட்டுருவாரா. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு அந்த படைத்தளபதி இருக்கிறான்ல, ராணியோட அண்ணன் பிளஸ் அந்த சீஃபோட பையன், அவன் வருவான். எஸ், அவன் சொல்லி அவன் மிரட்டி தான் நம்ம அசிஸ்டன்ட் அவனோட ஒய்ஃபை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டு இருந்திருக்கான். ஹீரோ பையன் அப்ப எங்கேயோ போறான்ல, அவன் எங்கெங்க போறான், யாரை மீட் பண்றான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நீ மறக்காம சொல்லணும், சரியான மிரட்ட நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன், ஆனா என்னோட ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால கண்டிப்பா உங்களை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது, இதோட என்னைய மிரட்டுவியான்னு அந்த அசிஸ்டன்டோட குடுமையை பிடிச்சி அப்படியே ஆட்டி ஆட்டி, இங்க வரு, அந்த இளவரசனுக்கு வேணா உன்னை ரொம்ப பிடிச்சி உனக்கு அதிக இடம் கொடுத்துருக்கலாம், ஆனா நாங்க அப்படி பண்ணுவோம்னு நினைக்காத, இப்போ நினைச்சனா கூட உன் கண்ணு முன்னாடியே உன் ஒய்ஃபை தரன்னு முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து சாகடிக்க முடியும், அதை இப்போ நான் பண்ண வேண்டாம்னு விருப்பப்படுறேன், இனிமேலும் நான் பண்ணணுமா இல்லையாங்கிறது உன்னோட செயலா தான் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி இருந்திருப்பான். சோ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம அசிஸ்டன்ட் அப்படியே வண்டி ஓட்டி வந்துகிட்டு இருக்கேன். ஹீரோமே இப்போ அவனோட அசிஸ்டன்ட் தப்பிச்சு போயிருக்கான், கூடவே தான் அந்த சீஃபையும் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. எங்க போயிருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்கள பிடிச்சி மடக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. பிளஸ் கூட சின்னமே வரான். நம்ம ஹீரோ பையனதான் அந்த அசிஸ்டன்ட்டை தேடி போயிருந்தாலும் அவன் டோட்டலா ஒரு கெட்டவன் அப்படிங்கிற தாட் அவனுக்கு கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு இதை பண்றான், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுவே சென்ட்ரல்ல சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்பதான் ராணிக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. எப்போ வழி வந்துச்சுன்னு சொன்னாங்க, இன்னுமா குழந்தை பிறக்கலன்னு இவனுங்க தான் நம்ம புருஷ மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ராணியோட இடத்துக்கு போயிட்டு லைக் இந்த மாதிரி பாடிஸ் எல்லாம் கிடைக்குது இல்ல, அது ரிலேட்டடா தேடி இருந்திருப்பார்ல, அங்க வேலை செய்யற ஒரு 3 லேடியை கூட்டு வந்து அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்படியே நகத்தெல்லாம் புடிங்கி இழுத்துட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே விடாப்புடியா எப்படி நீங்க ராணியே சந்தேகப்படலாம், ராணி தான் அதை பண்ணாங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஆபீசர் வந்துட்டு ஒரு மேட்டரை சொல்றாரு. ஆக்சுவலி நேத்து நைட் இவங்க டெட் பாடியா இருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் அவங்க இறந்து போன பொன் குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு சில பேரை கண்டுபிடிச்சிருப்பாங்களா. மொத்தமா 3 கார்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற சில பேர்கிட்டையும் அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இல்லையே ஏதோ 6 போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படின்னா 3ல டெட் பாடி இருக்குதுன்னா மிச்சம் 3ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இவங்களுக்கு இருக்க. நமக்கு காட்டுறாங்க மிச்சம் 3 கார்ட்ல உயிரோட இருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்டோட ஒய்ஃபையுமே வந்து அந்த கார்ட்ல தான் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. பயங்கர
சந்தேகத்தோட அந்த போலீஸ் ஆஃபீஸர் டைரக்டா நம்ம குயினோட இடத்துக்கே போயிடுறாங்களா. வெளியில இருக்கிற கார்ட்ஸ் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னாலுமே லைக் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க போல. அதனால உங்களை மீறி நான் போவேண்டாங்கிற மாதிரி அவர் போயிடுவாரு. அந்த இடத்துல அந்த 3 கார்ட்டுமே இருக்கதான் செய்யுது. சரின்ட்டு ஒரு ரூம்குள்ள போகலான்னு பார்த்தேன். குயினோட பணிப்பெண்கள்ல தலைமை பணிப்பெண் மாதிரி ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்னப்பா பண்ற, இங்க இருந்து கிளம்பப்பா, குயினுக்கு வந்து குழந்தை பிறந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா. குயினுக்கு குழந்தை பிறகுது, அதை நான் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் நேத்து நைட்டு ஒரு 10 மணி அளவுல அன்ஆத்தரைஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாமலே 3 கார்ட்டை குயினோட இடத்துக்குள்ள அலோவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ள யார் இருக்கிறாங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொன்னா, வேற யாரு குயினுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்கள டேக் கேர் பண்றதுக்காக நர்சஸ் தானே சொன்னாலும் நம்ம போலீஸ்காரரை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. வெறும் நர்ஸ் தானே, நான் கண்ணால பார்த்தே முடிவு பண்ணிக்கிறேன்ட்டு அங்க இருக்கிற ஒரு டோர் ஓபன் பண்ணா அவங்க சொன்ன மாதிரியே 3 நர்ஸ் இருப்பாங்க. கட் பண்ணா நம்ம போலீஸ் ஆபீசரை கயிறு கட்டி உட்கார வச்சிருந்திருக்காங்களா. இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை திட்டிக்கிட்டு இருக்க. அந்த மினிஸ்டருங்களோட கூட்டத்துல அந்த நியாயமான மினிஸ்டர் இருக்கிறாருல, அவரு நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவரு இன்சிஸ்ட் பண்ணி தானே இந்த தேடலை கைவிட இருந்த அந்த போலீஸ் ஆபீசர் திருப்பி எடுத்ததை பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு அந்த நாயை நம்ம பிடிச்சி வச்சுட்டோங்கிற விஷயம் அந்த ராணிக்கும் தெரிய வர, இங்க இருக்கிற போலீஸ்காரனுங்களா முட்டா பசங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி அவரை போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த மாதிரி வரும் ஒரு அர்த்தத்தில். நான் சும்மா புரிதலுக்காக போலீஸ்னு சொல்கிறேன். இங்கே நம்ம அசிஸ்டண்ட்டுமே அந்த சீஃபை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கல்ல, அவனோட பல்ஸ் வந்து பயங்கர டவுன் ஆகிற காரணத்தால் அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் வீட்டில் நிறுத்திட்டு அந்த சீஃபை ஓரமாக படுக்க வச்சுருந்துருக்கேன். நம்ம அசிஸ்டன்ட் போய் அங்கே இருக்கிற நெருப்பெல்லாம் கொளுத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த சீஃப் தனியாக இருக்கிற அந்த பால் கிட்ட சம்திங் ஏதோ ஒரு மேட்டரை சொல்கிறான். ஹீரோவுமே அந்த வண்டி ஓடின தடங்கள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஷின் கேட்பான், இந்த மாதிரி உங்களுக்கு அவன் துரோகி இருந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி நீங்க அவனை நம்பி கூடயே வச்சிருந்தீங்கன்னு கேட்கக்குள்ள நம்ம ஹீரோவோட பதிலுங்கிறது, நான் என் கூட இருக்கிற வேற யாரையுமே இழக்க வேண்டாம்னு நினைச்சேன்னு சொல்லுவான். ஒரு சில மணி நேரங்கள் ஆயிருக்கும். அந்த நர்ஸுமே நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட என்னமோ ஹீரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருவார்னு சொன்னியே, இன்னும் ஏன் காணோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோ கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி தான் இந்த நர்ஸையும் அந்த சீஃபையும் வந்து தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கான். இப்படி அந்த அசிஸ்டன்ட் பதில் சொல்லாம இருக்கும் போதே இவரு கண்டுபிடிச்சிடுறாரு. இருந்தாலும் நான் அதை அப்புறமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேமா, இங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கும்போது சரி என்ன வேணாலும் இருக்கட்டும், இளவரசர் எப்பவுமே உங்க மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்திருக்காரு. நீங்களுமே இளவரசரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு தவறு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்க ஓப்பனா அவர்கிட்ட சொல்றதே பெட்டர் தான். ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மரப்பட்டை எடுத்து காட்டுவாங்க. மோஸ்ட்லி இந்த மரப்பட்டைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ இல்லைன்னா குழந்தை வந்து களைஞ்சு போயிருச்சுனாவோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கடந்த ஒரு 2-3 மாசமா இந்த பால் கிட்ட இருந்து இதை வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு குயின் பிரெக்னண்டா இல்லாம இருக்கலாம்னு சொல்ல இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும். ஹீரோ இது வந்து பிடிச்சிட்டானா என்ன பண்றதுங்கிற அவசரத்துல முதல்ல அவனுக்கு புரியாது. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தன்னோட ஒய்ஃபை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுருந்துருப்பான்ல, அங்கேயே வந்து சில லேடிஸ் பிரெக்னண்டா இருக்கிறத அவன் பார்த்து இருந்திருப்பான். ஒரு 2-3 லேடி இருந்திருப்பாங்க. எதுக்குடா பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரையும் கூட்டு வந்து சோறு ஓட்டுக்கிறாங்கிற ஒரு கேள்வி அன்னைக்கே அவருக்கு இருந்திருக்கும். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இப்போ இந்த கலெக்ட் பண்ண பிரெக்னன்ட் லேடிஸ்ல யாருக்காவது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தன்னோட தான் கன்சிடர் பண்றதுக்காக குயின் முயற்சி பண்றாங்களோன்னு யோசிச்சுட்டு வேகமா அந்த சீஃப் இருக்கிறான்ல, சோ அவங்ககிட்ட வந்து இதை பத்தி கேட்கக்குள்ள அவன் தான் படுத்த படுக்கையாச்சு, அவனால ஒண்ணுமே பதில் பேச முடியாம இருக்கும். அப்போ ஏதோ சத்தம் கேட்க வெளியில வந்து பார்த்தா டக்குன்னு அம்பை விட்டு 2 சோல்ஜர்ஸ் அப்படியே நம்ம அசிஸ்டன்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் மேல அம்பு பாஞ்சிருக்கு. இருந்த போதிலும் அவரும் முயற்சி பண்ணி சண்டையெல்லாம் போடுறாரு. வந்த சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிற சீஃபை சேஃபா ரெஸ்கியூ பண்ணிட்டு போக நம்ம அசிஸ்டன்ட் மேல ஏகப்பட்ட அம்பெல்லாம் விட்டு அதே இடத்துல அவரை படுக்க போட்டுட்டாங்க. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அந்த நர்ஸ் குழம்பி இருக்க அந்த பால் பின்னாடி வந்து நின்னுகிட்டு நம்ம நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி சீஃப் தான் எங்க அங்கிள் தான் வந்து போய் கூட்டிட்டு வர சொன்னாரு, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது, நீ வந்துரு இல்லைன்னா உன்னைக்கு இது ஏதாவது பண்ணிட போறானுங்க அப்படின்னு அவன் பயங்கரமா பயந்துட்டு இருப்பானா. நம்ம அசிஸ்டன்ட்டை அங்கே விட்டுட்டு போறதுக்கு நர்ஸுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவான், நீ போ அங்க போய் என்ன நடக்குங்கிற உண்மையை கண்டுபிடின்னு சொல்லியிருப்பான். பேரலா நம்ம அசிஸ்டன்டோட ஒய்ஃபுக்கு பிரெக்னன்சி வெளியே வந்திருக்கும். அவங்க டெலிவரி பார்த்துட்டு இருக்க ஏதோ கொஞ்சோண்டு உயிரோட ரத்த வெள்ளத்துல அந்த பனியில அப்படியே தவிழ்ந்து வந்தவர் ஒரு மரத்தை பிடிச்சி நிற்கும் போது கரெக்டா ஹீரோ அங்க வந்து அவரை பார்த்து அப்படியே மடியில தூக்கி வச்சு அப்படி அழுகுறான். நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் அவனால சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை, ஆனா அந்த கடமையில இருந்து நான் மீறிட்டேன். ஆனா குயினோட இடத்துல என்னமோ ஒண்ணு நடக்குது, அங்க தப்பா ஒரு விஷயம் நடக்குது, அந்த நர்ஸுக்கு எல்லா விஷயம் தெரியும், ப்ளீஸ் அங்க போய் என்ன நடக்குதுங்கிறத தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா குயினோட இடத்துல தான் என்னோட மனைவியுமே இருக்கிறா, என்னோட ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி அதே இடத்துல அவர் இறந்து போயிருந்திருப்பாரு. இப்படி இவர் இறந்து போக இவரோட
ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையா இருக்கும். இப்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்கிற செய்தி குயினோட காதுக்கும் போக அங்கேயே இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்குது, அதையும் பார்த்து முடிச்சிடலாம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.